ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. என்னடா அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து எப்போ டேட் வரும், ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி நம்மளோட எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு குரூப் டிக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்னைக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 27ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஜனவரி 16ஆம் தேதி 2026 ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ இப்போ தான் நமக்கு வந்து ரீசெண்டாக வந்து குரூப் டிக்கான தீர்ப்பு வந்து வந்துருந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு இப்போ வந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தீர்ப்புனால வந்து டேட் வந்து தள்ளி போச்சு. இப்போ டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு அப்படின்னா வரக்கூடிய 27ஆம் தேதி, அதாவது நவம்பர் 27 இருந்து 2026 ஜனவரி 16ஆம் தேதி வந்து அந்த டேட் வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுதுங்க. ஸோ அதனால இன்னும் யாராவது வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ இல்லைன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஸ்பீடப் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா தயவு செய்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்பீடப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் எவ்வளோ வேக்கண்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,438 வேக்கண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வரிசையில் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்லேயே அதிக வேக்கன்சி இருக்கு போகிறது இது மட்டும்தாங்க. ஸோ ஏன்னா முன்னாடி பார்த்து ஏஎல்பியாக இருக்கட்டும் அல்லது என்டிபிசியாக இருக்கட்டும் இவ்வளோ வேக்கண்ட்டாக இல்லை, எல்லாமே வந்து 10,000 12,000 அதிகபட்சம் அவ்வளோதான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லேயே அதிக வேக்கன்சி இருக்கக்கூடியது இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தாங்க. ஸோ இன்னொன்று, இந்த குரூப் டி எக்ஸாம் படிக்கிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் என்டிபிசி படித்தாலும் சரி, ஏஎல்பி படிச்சிருந்தாலும் சரி, எல்லாமே வந்து 3 ஸ்டேஜ் எக்ஸாம்ஸு. ஓகேங்களா? ஸோ சிபிடி 1 இருக்கும், சிபிடி 2 இருக்கும், அடுத்தது ஒரு சில இதுக்கு வந்து சிபாட் இருக்கும், ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த குரூப் டி அப்படிங்கிறது வந்து 2 ஸ்டேஜ் தான். எனக்கு வந்து எக்ஸாமு அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஸ்டேஜ் தான். ஓகேங்களா? சிபிடி 1 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்னன்னா பிசிக்கல் தான் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம எழுத போறது இந்த ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் மட்டும்தான். ஓகேங்களா? அதுல நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மற்றதுனா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக கிளியர் பண்ணி போகணும். கட் ஆஃப் எவ்வளோ வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அசம்ஷன் பண்ணி எனக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு இது டஃப்பாக இருக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? பட் காம்படிஷன் ஹெவி தான். ஓகேங்களா? ஆனால் வந்து அந்த அளவுக்கு டஃப்னஸ் வந்து இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் சிபிடி 1 அதில் வந்து என்னென்ன சிலபஸ் அப்படின்னா டோட்டலாக எனக்கு வந்து எவ்வளோ கொஸ்டினா 100 கொஸ்டின் வந்து இருக்குங்க. டோட்டலாக எனக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்கும். அதுக்கான டைம் டென்யூர் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் வந்து எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. யாராவது வந்து எஸ்எஸ்சிக்கு படிக்கிறவங்க வந்து சப்போஸ் இந்த எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைம் வந்து மோர் தென் எனஃப் தான். ஓகேங்களா? ஏன்னா அங்கே வந்து 60 நிமிஷம் தான் இருக்கும், இங்கே வந்து 90 நிமிஷம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 100 கொஸ்டின். ஸோ இதில் எப்படி வந்து கொஸ்டின் அலோகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென்ரல் சயின்ஸ்க்கு வந்து 25 கொஸ்டின்ங்க. அடுத்து வந்து குவான்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து 25 கொஸ்டின். அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய ரீசனிங்க்கு வந்து 30 கொஸ்டின். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து 20 கொஸ்டினுங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி மற்ற ஏஎல்பியா இருக்கட்டும் அல்லது வந்து என்டிபிசியா இருக்கட்டும் எனக்கு பெருசா ஜென்ரல் சயின்ஸ்னு தனியா இருக்காது. ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் கூட கலந்துதான் இருக்கும். ஆனா இங்க வந்து என்னன்னா எனக்கு ஜென்ரல் சயின்ஸ்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுலயே வந்து எனக்கு எவ்வளவு வருது, 25 கொஸ்டின்ஸ் வந்து வருதுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ வந்து குவான்ஸுக்கும் ரீசனிக்கும் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து அதே இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். ஆனால் என்ன, அடிஷ்னலாக வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து நல்லா படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் கிளாஸ்லேயே ஆல்ரெடி நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து குவான்ஸ்லையும் ரீசனிங்லையும் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு 100% கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஆனாலும் ஒரு சிலர் வந்து வேலை வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து அடி வாங்கும். ஓகேங்களா? ஸோ ரீசனிங்க்கும் குவான்ஸுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அல்லது எப்படி அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸோ ப்ரிப்பரேஷனோ வந்து எனக்கு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து தரமாட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து அந்த இடத்துலயே லேக் ஆகி வந்து நிற்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம மட்டும் பண்ணல,
இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் கும்பலும் வந்து இதை தான் வந்து பண்ணுறாங்க. குவான்ஸ் ரீசனிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா அதே மிஸ்டேக்கை நம்மளும் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து காம்படிஷன்லேயே கிடையாது, காம்படிஷனுக்கு வெளியில் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ரீசனுக்கும் மேத்தமேட்டிக்ஸுக்கும் எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா எனக்கு ஜென்ரல் சயின்ஸுக்கும் கொடுக்கணும். ஸோ இங்கே ஜென்ரல் சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, ஓகேங்களா, கெமிஸ்ட்ரி, அடுத்து வந்து பயாலஜி. ஸோ பயாலஜினா பாட்னி, சுவாலஜி. எனக்கு வந்து இந்த 25 கொஸ்டின் இருக்குல்லங்க. ஸோ இந்த 25 கொஸ்டினில் கிட்டத்தட்ட 12 to 15 கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ நம்ம லக்கு இருந்தால் சம்மு வந்து கம்மியாக வரலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் சேர்த்து எனக்கு இந்த 25 பிரிச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 12 + ஒரு 13ன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த 12 கொஸ்டின் அப்படிங்கிறது முழுக்க சம்மா இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த சம்மு எங்கிருந்து இருக்கலாம் அப்படின்னா எனக்கு இந்த ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் கலந்து இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தோம்னா இந்த நம்ம ஹீட்டு கண்டுபிடிக்கிறது, டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது, ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் வந்து யூனிட்ஸ் கன்வர்ஷனு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது, டைம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இடங்கள் வந்து எனக்கு சம்மு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 25 கொஸ்டினில் 12 கொஸ்டினாச்சும் குறைஞ்சபட்சம் சம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ஏன் வந்து இந்த அளவுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த என்டிபிசியோட சிபிடி 2லேயே வந்து 2 கொஸ்டின் வந்து சம்மு கேட்டிருந்தாங்க, அதுவும் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என்டிபிசிக்கு அதிகமாக வந்து சயின்ஸ்லேருந்து சம்மு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ 2025 நடந்ததில் வந்து என்னென்னா 2 சம்மு கேட்டிருக்காங்க. அது ஆக்சுவலி நான் டெக்னிக்கல் தான், அதுக்கே சம்மு கேட்டிருக்காங்கன்னா இது டெக்னிக்கலு. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து சம்மு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஓகேங்களா. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சயின்ஸில் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸுக்கு. ஓகேங்களா. ஃபிசிக்ஸில் A to Z எல்லாமே படித்து வைங்க. ஓகேங்களா. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது வந்து என்னன்னா ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து யூனிட்ஸ் பற்றி பார்க்குறீங்களோ ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அந்த டாபிக் படிச்சுக்கணும். அது இல்லாமல் எங்கெல்லாம் வந்து ஃபார்முலா ஃபிசிக்ஸில் வந்து ஃபார்முலாஸ் படிக்கிறீங்களோ அந்த ஃபார்முலாஸில் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா சம்மு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் பிரின்சிபல்ஸ், அதாவது வந்து என்னன்னா தத்துவம்னு சொல்லுவோம் இல்லைங்க, இல்லைன்னா வந்து கொள்கைகள், இல்லைன்னா வந்து தேற்றம், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் வந்து எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா விதிகள்னு சொல்லுவாங்க, ரூல்ஸு, விதிகள். ஸோ அதையும் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு விதி படிக்கிறீங்கன்னா அது என்ன சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்கா, அதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க, தென் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் அதை படிக்கும்போது நல்லா தெளிவாக படிச்சுக்கங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது வந்து டிஎன்எஸ்சிஆர்டி புக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அதில் ஃபிசிக்ஸில் எங்கேயாவது சம்மு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அந்த சம்ஸையும் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. தமிழ் மீடியமாக இருந்தா அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்கூல் புக்ஸ் வந்து படிச்சுங்க. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸை நல்லா தயவு செய்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சப்போஸ் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் பட் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கேன் அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸை வந்து தாராளமாக ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இல்லை நான் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் பட் சிபிஎஸ்சி கிடையாது அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் புக் படித்தாலும் சரி, அல்லது என்சிஆர்டி புக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஆனால் என்னென்னா படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சம்ஸை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா எனக்கு வந்து இந்த சயின்ஸ் புக்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது பாக்ஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தாலும் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த 25 கொஸ்டினில் வந்து 12 கொஸ்டின் சம் வரலாம். அது இந்த ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் கலந்து இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் சம்மு கேட்பாங்க அப்படின்னா சம்மு எங்கிருந்து கேட்கலாம் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ ஒன்று வெறும் சம்மா கேட்கணும் அப்படின்னா பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறவங்கள அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாங்க. பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கலாம். அடுத்தது வந்து என்னன்னா வேற என்ன எப்படி கேட்கலாம் அப்படின்னா எனக்கு சம்மா கேட்காம ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து சார் இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து
கொஸ்டின்ஸ் ஈக்குவேஷன் வந்து இருக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து என்னென்னா சால்வ் பண்ணி டெரைவ் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? ஒருவேளை அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்னி சுவாலஜி இதுலேயே வந்து வெறும் கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். கான்செப்ட் இல்லைன்னா அப்ளிகேஷன்ஸு ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதனால ஜென்ரல் சயின்ஸை ரொம்ப நல்லாவே படிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ஜென்ரல் அவேர்னஸில் தான் மீதி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் 25 கொஸ்டின், இதில் 20 கொஸ்டின். இதுலேயும் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இதில் 5 to 8 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் 5 கொஸ்டின், மேக்ஸிமம் 8 கொஸ்டின் வரைக்கும் இருக்கலாம். இல்லை ஒருவேளை வந்து 5 to 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸாகவே இருக்கலாம். மீதி 10 கொஸ்டின் மட்டும் வந்து எனக்கு என்னன்னா ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதில் இருந்தும் இருக்கலாம். ஸோ இப்போ இதில் எனக்கு வந்து எக்ஸாம் கிட்ட தான் இருக்குது. ஸோ எதுக்கு வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, எதை எப்படி படிக்கிறது அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நான் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்து வைக்கிறீங்க. எனக்கு வந்து பார்க்க அது கடல் மாதிரி கிடக்கும். எது படிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, அரசியலமைப்பு சட்டம்னு சொல்கிறோமில்லங்க. ஸோ அந்த இதுதான் ஃபஸ்ட்டு படிக்கணும். கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனு இல்லைன்னா இந்தியன் பாலிட்டி, தமிழில் வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறாங்களே. ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்குங்க. ஸோ அதில் எதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது எனக்கு ஒரு கொஸ்டின் இந்த பார்ட்லேருந்து கேட்பாங்க, இன்னொரு கொஸ்டின் இந்த பார்ட்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் இருக்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதில் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ நான் இப்போ சொல்லக்கூடிய டாப்பிக்கை தயவு செய்து நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. ஸோ அடுத்தது வந்து வேற என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமைகள். ஸோ அதை நல்லா படிச்சுக்குங்க. அடுத்தது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா அடிப்படை கடமைகள். ஸோ இதிலிருந்து இப்போ 2025 ஆர்ஆர்பி, என்டிபிசி, சிபிடி 2ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுலேயே வந்து யூனியன் கவர்மெண்ட்டு, தமிழில் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூனியன் கவர்மெண்ட்டு, அடுத்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அடுத்து வந்து லோக்கல் பாடிஸு, அதாவது உள்ளாட்சி நிர்வாகம் சொல்லுவோம்ல, கிராம பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, அதெல்லாம் பற்றி படிப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இப்போ பாலிட்டியிலேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 1 ஆர் மேக்ஸிமம் 2 கொஸ்டின் இதிலிருந்து போட்டலாம். ஓகேங்களா? மினிமமாக ஒரு கொஸ்டின், மேக்ஸிமம் 2 கொஸ்டின் இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிச்சிங்கன்னா போட்டலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இல்லை எனக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் எல்லாமே போடணும் அப்படின்னா அடிஷ்னலாக கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் வந்து படிச்சுக்குங்க. அரசியலமைப்பு ஆணையங்கள் இல்லைன்னா உறுப்புகள்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இல்லைன்னா அரசியல் அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்குங்க. ஓகேங்களா? பாலிட்டியில வேற எதை படிக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு இன்னொரு 10-15 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பாலிட்டியில இந்த டாபிக் மட்டும் படிச்சுக்குங்க. நல்லா தெளிவா படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? ஷுவரா சொல்றேன், மினிமம் 2 கொஸ்டின் என்னால வந்து எக்ஸாக்டா வந்து கரெக்டா போட்டு வர முடியும் இதெல்லாம் தெளிவா படிச்சிருந்தா. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது முடிஞ்சா இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்னன்னா ஹிஸ்ட்ரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி, வரலாறு. ஓகேங்களா? வரலாறுல படிக்கிறதுக்கு வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்னு, ஐஎன்எம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஓகேங்களா? இதுல டாபிக் வைஸ் போனீங்க அப்படின்னா வேதிக் பீரியட் பத்தி பார்த்துக்குங்க. வேதிக்கு அண்ட் ஐவிசி. ஏன்ஷியன்ட்ல வந்து வேற எதை படிக்கிறீங்களோ இது ரெண்டும் நல்லா படிச்சுக்கணும். அடிஷனலா புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஏன்ஷியன்ட்ல இது மட்டும் படிங்க. ஓகேங்களா? ஸோ வேற எந்த கொஸ்டின் வருமானு கேட்டா மேபி வரலாம். நான் வந்து டைம் கம்மியா இருக்கிறது எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த டாபிக் மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து நல்லா படிச்சுக்குங்க. ஸோ ஏன்ஷியன்ட்ல இது நல்லா படிச்சுங்க. அடுத்தது வந்து மிடிவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது டெல்லி சுல்தான்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது டெல்லி சுல்தானியர்கள், அது படிக்கணும். அடுத்தது வந்து முகலாயர்கள். ஸோ இது ரெண்டையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இது ரெண்டையும் நல்லா படிக்கும்போது இதோட குரோனாலஜி ஆர்டர் நல்லா படிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்னன்னா இவங்களோட
டென்யூர்ல வந்து இவங்களோட டைம் பீரியட்ல வந்து புக்ஸ்ல இருக்குமில்லங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அது நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து என்னன்னா ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை. ஸோ அந்த கட்டிடக்கலை பத்தி நல்லா பார்த்துங்க. தாஜ்மஹால் யார் கட்டினா, முத்து மஹால் யார் கட்டினா, மோதி மஹால் யார் கட்டினா, அலைதர்வாசா யார் கட்டினா, புலந்தர்வாசா யார் கட்டினா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து யார் யார் யாரோட பீரியட்ல வந்து கட்டினாங்க அப்படிங்கறது நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இதுலயே பாத்தீங்கன்னா மற்ற சாளுக்கியாஸ் இருப்பாங்களேங்க, சாளுக்கியாஸ் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அப்படியே சங்கம் ஏஜும் பார்த்துக்குங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரியில் பற்றி படிக்கணும்னா சங்கம் ஏஜும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா மாடர்ன். ஸோ மாடர்னில் என்ன பார்க்கணும்னா இன்வேஷன் ஆஃப் யூரோப்பியன்ஸு. ஸோ அதாவது ஐரோப்பியர்களின் வருகை. ஐரோப்பியர்கள் வருகையில் வந்து போர்ச்சுகீஸு மற்றது சும்மா பேருக்கு கூட பார்த்துக்குங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்களை வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ இன்வேஷன் ஆஃப் யூரோப்பியன்ஸில் அதில் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து கர்நாடிக் வாரு, மைசூர் வாரு, மராத்தா வார், இந்த மாதிரி வார்லாம் இருக்குல்லுங்க. ஸோ இந்த மாதிரி வாரு, அதுக்கான ட்ரீட்டிஸ், அதாவது போர் மற்றும் அதன் சார்ந்த உடன்படிக்கைகள். ஓகேங்களா. ஸோ போர் மற்றும் உடன்படிக்கைகள், ட்ரீட்டி அண்டு வார், இதை பற்றி நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க. இன்வேஷன் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இல்லைன்னா மாடர்ன் இந்தியா படிக்கும்போது, இல்லை மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா படிச்சுக்குங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம் பற்றி படிக்கும்போது ஓகேங்களா. ஸோ முக்கியமாக காந்தி பற்றி நல்லா படிச்சுங்க. ஓகேங்களா. காந்திஜி இருக்கார்ல, அவரை பற்றி நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் 1885ல காங்கிரஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்கல்லங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ 1885க்கு அப்புறம், அதாவது காங்கிரஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அதெல்லாம் எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். இதுலேயும் எனக்கு குரோனாலஜி ஆர்டரு, அதாவது கால வரிசை ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை எனக்கு கொஸ்டின் கேட்கணும்னா கால வரிசையை படி அதை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ ஐஎன்எம்ல இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்ததுங்க, ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா. அடுத்தது வந்து ஜாகிரபிங்க. ஜாகிரபியில் நீங்கள் படிக்கணும்னா எல்லாமே படிக்கணுங்க வேண்டாம். ஓகேங்களா. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எதை படித்தா எனக்கு கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. ஒரு அதாவது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கில் 10th புக் இருக்குல்லங்க. ஸோ 10th வந்து என்னென்னா ஜாகிரபி இருக்கும். 10th சோசியல் புக்கில் வந்து ஜாகிரபி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஜாகிரபிஸ் மட்டும் படித்தாலே போதும். அது என்ன ஒரு அதிகபட்சம் ஒரு 100 to 120 பேஜ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த பேஜ் எல்லாம் மட்டும் படிச்சிங்கனாலே போதும். அதில் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது இந்தியன் ஜாகிரபி. அதில் என்ன படிக்கணும் அப்படின்னா இந்தியன் ஜாகிரபி. இந்திய புவியியல் அமைப்பு, தமிழ்ல வந்து இந்திய புவியியல் அமைப்பு இல்லைன்னா இந்திய நில அமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இந்தியன் ஜியாகிரபி ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அதுலேயே வந்து இந்தியாவில் வந்து எங்கெங்கெல்லாம் ஹில்ஸ் இருக்குது, எங்கே ரிவர்ஸ் இருக்குது, ஸோ எங்கே வேலிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, எங்கே வந்து ஐஸ்லாண்ட் இருக்குது, A to Z அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த இந்தியன் ஜியாகிரபி நல்லா படிச்சுங்க. அடுத்தது வந்து என்னென்னா கிளைமட்டாலஜி படிக்கணும். அதில் வந்து என்னென்னா சவுத் வெஸ்ட் மான்சூனு, நார்த் ஈஸ்ட் மான்சூன், இது ரெண்டையும் நல்லா படிச்சுங்க. இந்த 2 நாளையும் எந்தெந்த இடத்துல வந்து இல்லை எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து மழை பெய்யுது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ இது போக வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் ஹைவேஸில் இருக்குல்லங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா வாட்டர்வேஸு, அதுக்கப்புறம் ஹைவேஸு, ரயில்வேஸு, இதெல்லாம் வந்து அந்த 10th சோஷியல் சயின்ஸ் புக்லேயே வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டீங்க, இந்தியன் ஜியாகிரபி நல்லா படிச்சிட்டிங்கன்னா அடிஷ்னலாக வந்து சோலார் சிஸ்டம் பற்றி பார்த்துக்குங்க. அடிஷ்னலாக வந்து சோலார் சிஸ்டம், ஸோ அதை பற்றி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்தியன் ஜியாகிரபி தான். ஓகேங்களா. ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா கிளைமட்டாலஜி பற்றி கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ரோட்வேஸு, இது வாட்டர்வேஸு, ரயில்வேஸு, இதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம் பற்றி படிச்சுக்குங்க. ஓகேங்களா. ஜியாகிரபியில் இதெல்லாம் படிச்சிங்கன்னா போதுமானது. அடுத்தது ஸோ எக்கனாமிக்ஸு. ஸோ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குல்லங்க. ஸோ அந்த 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி நல்லா படிச்சுக்குங்க. ஓகேங்களா. ஸோ 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய 5 ஆண்டு திட்டங்கள், என்னென்ன 5 ஆண்டு திட்டம்,
ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலையும் எதுக்கு வந்து மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஸோ அதோட டார்கெட் எவ்வளவு, அச்சீவ் பண்ணது எவ்வளவு, ஓகேங்களா, ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் யாரோட மாடலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து 5 இயர் பிளானை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பேசிக் டேர்ம்ஸ். ஸோ என்ன அப்படின்னா இந்த ஜிடிபி, என்டிபி, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷனு, டீஃப்ளேஷனு, இதெல்லாம் பார்க்கணும். அதாவது என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி, தலா வருமானம், அதுக்கப்புறம் வந்து பண வீக்கம், பண வாட்டம், ஸோ இதெல்லாம் பற்றி நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ கம்பல்சரி 5 இயர் பிளான் வந்து கொஸ்டின் இருக்கலாம். ஸோ அதை தாண்டி கேட்கணும்னா இந்த பேசிக் டேர்ம்ஸ்ல இருந்து கேட்கலாம். இது வந்து என்னன்னா என்ன ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன, என்என்ஐனா என்ன, ஜிஎன்ஐனா என்ன, அது பார்த்துங்க. இன்ஃப்ளேஷன் என்ன, டீஃப்ளேஷன் என்ன. ஸோ இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா பணத்தோட மதிப்பு அதிகமாகுமா, குறையுமா, பொருளோட விலை வந்து ஏறுமா, குறையுமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்காக இருக்கிறத பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ எங்கே வந்து எஜுகேஷன் வந்து அதிகமாக இருக்குது, எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக படிச்சிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் வந்து குறைவாக படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் பற்றியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததுங்க இவிஎஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸு, சுற்றுச்சூழல் பற்றி படிக்கக்கூடியது. ஸோ இதுலையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, இதுவும் படிக்கணும் தான். ஸோ இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா பார்க்ஸ், அதாவது நேஷனல் பார்க்கு, ஜூ, பயோஸ்பியரு, இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து என்னன்னா அக்ரிமெண்ட்ஸு, ஒப்பந்தம் சொல்லுவோமாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வியன்னா கன்வென்ஷன் வந்து எப்போ, ரியோ டி ஜெனரியோவில் வந்து எப்போ அக்ரிமெண்ட் போட்டாங்க, பாரிஸ் அக்ரிமெண்ட்னா என்ன. ஸோ ஒவ்வொரு அக்ரிமெண்ட் ஃபுல்லாக படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அக்ரிமெண்ட்டோட நேமு, இயரு, ஓகேங்களா, அது எதுக்காக போட்டிருக்காங்க, அதோட தீம் என்ன. ஸோ அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு தீம் இருக்குமில்ல. ஸோ ஒருவேளை வந்து எனக்கு வந்து கிரீன் ஹவுஸ் கேஸை வந்து எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்களா, ஸோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு இப்போ மார்ஷல் லேண்டுக்காக போட்டிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அந்த அக்ரிமெண்ட்ஸு அது எந்த இயரு, அதோட தீம் என்ன, இல்லைன்னா எதுக்காக அது போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. என்வரான்மெண்டல் இது பார்த்தோம்னாலே போதும். ஓகேங்களா. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் கடல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னே தெரியாது கரண்ட் அஃபேர்ஸில். ஓகேங்களா. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4 மாதம் இல்லைன்னா ஒரு 6 மாதம். ஓகேங்களா. லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிச்சுக்குங்க. ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸ் இப்போ என்ன நவம்பரில் எக்ஸாம் வரப்போகுதா. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏப்ரல்ல இருந்தோ அல்லது மேல இருந்தோ வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா. ஸோ இருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை வந்து நல்லா படித்தாலே ஓரளவுக்கு வந்து கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டைமில் வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா முன்னாடியில் கேட்கும்போது வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டாங்களோ அதுலேருந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. போன என்டிபிசிக்காக இருக்கட்டும், குரூப் டிக்காக இருக்கட்டும், கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியாது. எப்போ நோட்டிஃபிகேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் 2020 வருது அப்படின்னா எக்ஸாம் 2022 தான் நடத்தியிருப்பாங்க. ஒருவேளை 19 வந்துருச்சுன்னா 20, 21 தான் வந்து எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்ல இருந்தே வந்து கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்பயும் வந்து என்னன்னா அப்படி கேட்கலாம். இன்னொரு ட்ரெண்ட் என்ன உருவாக்கிட்டாங்கன்னா எக்ஸாமுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த என்டிபிசி சிபிடி 2க்கும் அதுதான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்ததுலையும் அதுதான் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா மினிமம் 1 இயர் படிச்சுக்கங்க. அதுவும் லாஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ அதை வந்து ரொம்ப நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸ் அது இதுன்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸ்லாம் படிக்கிறப்ப இந்தியா லெவலில் யாராவது நல்ல பெரிய அவார்டு வாங்கியிருக்காங்க, ஒலிம்பிக்கு, காமன்வெல்த் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா.
ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் படிக்கிறது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டுன்னு சொல்லி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். 2வது நீங்கள் என்னதான் டெஸ்ட் எழுதினாலும் எழுதுறதோடு நிறுத்திடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணி அடுத்து போடும்போது டெஸ்ட்டில் வந்து அந்த தப்பு வந்து மறுபடியும் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா போதும். இதில் வந்து என்னன்னா எனக்கு இங்கே கேட்டிருக்கிற 100 கொஸ்டினுக்கு ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கட் ஆஃப் இந்த தடவை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு போன தடவை 63 புள்ளி அந்த ரேஞ்ச் இருந்துச்சு ஓபிசிக்கு. ஓகேங்களா? 63 இருந்துச்சு. ஸோ மற்ற கம்யூனிட்டிக்குல +/- 3 கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இந்த 100 கொஸ்டினுக்கு இந்த வருஷம் எவ்வளோ இருக்கலாம்னா, என்னோட கெஸ்ஸிங் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு ஸோ 75+ இருக்கலாம். 75 இல்லைன்னா +/- 3 வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 75 +/- 3 மினிமமா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நல்லா பார்த்துங்க. வேக்கன்சி அதிகம் தான். ஓகேங்களா? ஆனால் வந்து எழுதுகிற ஆட்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக இதுக்கு மற்ற ஏஎல்பிக்கு என்டிபிசி படிக்கிறாங்களோ இல்லையோ இந்த குரூப் டிக்கு படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, யாராவது இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சு வச்சுருப்பாங்களே ஐசிஎஃப்ல இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் ரயில்வேஸில் வந்து என்னென்னா அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களும் இதில் இன்க்ளூட் ஆவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா 80+ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டுவாங்க. 100% அக்யூரசியில் 80+ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டுவாங்க. ஸோ அதை போட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து 195% வந்து வேலை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிட்டனுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல். செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னா ஃபிசிக்கல். ஓகேங்களா? உடற்தகுதி. இது வந்து வெறும் எலிஜிபிலிட்டி மட்டும்தான், குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும்தான். இதெல்லாம் வந்து மெரிட்டில் எடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேல் கேண்டிடேட்டு. ஸோ இதில் வந்து 2 ரவுண்டு இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மூட்டையை தூக்கிட்டு ஓடணும். வெயிட்டு. ஸோ இந்த வெயிட் இருக்குல்லங்க, ஸோ எவ்வளோனா 35 கிலோ மூட்டை வந்து இருக்கும். ஸோ 35 கிலோ மூட்டையை தூக்கிட்டு ஓடணும். எவ்வளோ தூரம்னா 100 மீட்ரு. ஸோ 35 கிலோ மூட்டையை வந்து 100 மீட்டர் தூக்கிட்டு ஓடணும்னு எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா 2 நிமிஷம். 2 நிமிஷம் 2 மினிட்ஸில் வந்து ஓடணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இது கொண்டு போயிடுவாங்க. பார்க்க தான் நமக்கு வந்து என்னடா 35 கிலோ தூக்கிட்டு 100 மீட்ரு ஓடணுமா அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஓடணுங்கிற அவசியம் இல்லை. தூக்கி வச்சுட்டு நடந்தீங்கனாலே போதும். 2 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக 100 மீட்டர் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இன்னொன்று உங்களால் தூக்க முடியலன்னு நினச்சாலும் அங்கே போய் அந்த ஃபீல்டில் பார்க்கும்போது எல்லாரும் தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு நீங்களே தூக்கிட்டு ஓடிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்னன்னா ஸோ 1000 மீட்டர் ரன்னிங்கு. 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டரு. ஸோ எவ்வளோ நேரத்தில் ஓடணும் அப்படின்னா 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸில் வந்து ஓடணும். அதாவது 1 கிலோமீட்டரு 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸில் வந்து ஓடணும். ஸோ இதுக்கு தான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா அது கிரவுண்டை பொறுத்து 2 ஸ்லாப்பு 2.5 ஸ்லாப்பு 3 ஸ்லாப்பு அப்படின்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மொட்டை வெயில் நேரத்தில் ஓடுற மாதிரி இருக்கும். சில காலையில் ஓடுனீங்க இல்லை ஈவினிங்கில் ஓடுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. வெயில் தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஓடிடலாம். யாராவது வந்து கரெக்டாக மதிய நேரம் வந்து ஓடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ எனர்ஜி வந்து இருக்காது. கொஞ்சம் தூரம் ஓடினாலே வந்து டயர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்தோடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்லா பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா எக்ஸாம் முடிச்சிங்கன்னா அடுத்த ஒரு 1 வீக்கில் வந்து ஆன்சர் கீ வந்து வந்துடும். 1 வீக்கோ அல்லது 15 டேஸோ அந்த டைம் பீரியடில் வந்து ஆன்சர் கீ வந்துடும். ஸோ ஒரு 80+ கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்தே நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது கூட ஓடிடலாம். இது ஓடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா? ஆனால் ஓடிடலாம். ஓகேங்களா? கஷ்டம் தான், பட் ஓடிடலாம். ஓகேங்களா? அதனால வந்து இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெண்களுக்கு வந்து என்னன்னா 20 கிலோ தூக்கிட்டு போடணும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 கேஜி. ஓகேங்களா? ஸோ அதே எவ்வளோ நிமிஷம் அப்படின்னா 2 நிமிஷம் தான். அதே வந்து 100 மீட்ரு தான். ஓகேங்களா? ஸோ அதே 100 மீட்ரு வெயிட் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ 100 மீட்ரு 2 நிமிஷம். ஸோ பசங்களுக்கு வந்து 35 கிலோன்னு சொன்னோமா, பெண்களுக்கு வந்து என்னென்னா 20 கிலோ தான். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் அதே 100 மீட்ரு.
டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே 2 நிமிஷம் தான். அடுத்தது பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து என்னன்னா அதே 1000 மீட்டர் அதாவது 1 கிலோமீட்டர் தான் வந்து ஓடணும். ஸோ ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 40 செகண்டு, அதாவது 5 மினிட்ஸு 40 செகண்ட்ஸு. பசங்களுக்கு எவ்வளோ 4 நிமிஷம் 15 செகண்ட் தான். பட் பொண்ணுங்களுக்கு வந்து டைம் அதிகம், 5 நிமிஷம் 40 செகண்ட்ஸில் ஓடணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. இங்கே சான்ஸ் கிடையாது, நோ மோர் சான்ஸ், ஒன்லி ஒன் சான்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மூட்டையை கீழே போட்டுட்டிங்கனாலும் அவுட்டு தான். ஓகேங்களா? சப்போஸ் அந்த டைமில் போய் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ரீச் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் வெளியில் தான். ஓகேங்களா? ஒரு வேளை அதாவது இப்போ என்னென்னா ஓடும்போது வந்து டயர்ட் ஆகிட்டேன், இல்லை கீழே விழுந்துட்டேன்னா எந்திரிச்சு ஓடிக்கலாம். ஓகேங்களா? டயர்ட் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓடுறீங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னாலாம் முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? மூட்டை தூக்கிட்டு போகும்போது அவசரப்பட்டுலாம் ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. பொறுமையாகவே ஓடலாம், ஈவன் நடந்தே போகலாம். கொஞ்சம் ஸ்டெப்பு மட்டும் நீளமாக வச்சு நடந்தீங்கன்னா வேக வேகமாக வச்சு நடந்தே போயிடலாம். ஓகேங்களா? அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் மூட்டையை வந்து கீழே போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கலுங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று, ஃபிசிக்கல் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஃபிசிக்கல் யார் யாரெல்லாம் வந்து வர்றாங்களோ கிட்டத்தட்ட 80% 90% ஆஃப் பீப்புள் வந்து என்னென்னா ஈஸியாக ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே மெரிட்டில் எடுத்துக்க போகிறது வந்து நான் சிபிடி 1ல் எழுதுனா வெறும் மார்க் மட்டும்தான். ஃபிசிக்கலுங்கிறது வந்து முழுக்க எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ரிட்டனில் தான் வந்து நல்லா மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் எக்ஸாம் எழுதும்போதே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிடுங்க. இது வந்து வெறும் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுறது வெறும் 1:1 மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து 30,000 வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா அந்த மெரிட் லிஸ்ட்டில் எழுதும்போதோ அல்லது வந்து டிவிக்கு வந்து கூப்பிடும்போது வெறும் 30,000 பேர்த்த மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால பேர் வரல அப்படின்னு வராமலும் போகலாம். ஏன்னா முன்னாடி வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா ஆள் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கூப்பிட்றதில்ல, ஃபுல்லாக 1:1 தான். சப்போஸ் அந்த 1:1 கூப்பிட்டதில் எனக்கு யாராவது சிலர் வந்து மெடிக்கல்லையோ அல்லது இது டாக்குமெண்ட் கொடுக்கும்போது வந்து கரெக்டாக ப்ராப்பரான டாக்குமெண்ட் கொடுக்காம ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னா மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட்டில் அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 1:1 ரேஷியோ தான் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் எழுதும்போது நல்லா எழுதிக்கிங்க, நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த எக்ஸாமுக்கு கான்ஃபிடென்ட்டோட படிங்க. எல்லாரும் கிளியர் பண்ணி போகிறாங்க. ஸோ அப்போ நம்மனாலையும் முடியும். ஓகேங்களா? ஸோ உங்கள் தன்னம்பிக்கை ஒருபோதும் இழந்துடாதீங்க. முழு கான்ஃபிடென்ட்டோட உட்காந்து டெடிக்கேட்டடாக படிங்க. ஸோ கண்டிப்பாக நம்மனாலையும் கிளியர் பண்ண முடியும். படிக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெளிவாக படிங்க. ஓகேங்களா? அதேமாதிரி தெளிவாக படிக்கிறது இல்லாமல் திரும்ப 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 ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ டெஸ்ட் போடுறத மட்டும் நின்றக்கூடாது. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த டெஸ்ட்டில் அந்த தப்பை பண்ணிடாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் டெஸ்ட்டு நல்லா போடுங்க. போட்ட டெஸ்ட்டை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்மளாலையும் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். அது ரயில்வேல வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்களா? ஸோ நன்றி.